மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களின் கோபத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய காயங்கள் என்ன தெரியுமா? மேஷம் ராசியில் கோபம் என்பது உலகம் பிரசித்தி பெற்ற ஒரு கோபமாக எப்பொழுதுமே இருக்கும். சட்டென்று எரிமலை போல வெடித்து விடுவீங்க. ஆனால் இந்த உலகத்திற்கு உங்களுடைய கோபம் மட்டும்தான் தெரிகிறதே தவிர அந்த கோபத்திற்கு பின்னால் இருக்கும் காயம் யாருக்குமே இதுவரைக்கும் மேஷம் ராசியை பற்றி தெரிந்திருக்காது. உங்களுடைய கோபம் என்பது உண்மையில் கோபம் கிடையாது. அது உங்களின் தவிப்பு மற்றும் ஆதங்கங்கள். அந்த ஆதங்கங்களையும் தவிப்புகளையும் எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் அது உங்களுடைய வாழ்க்கையில கோபமாக மாறிவிடும். நான் இவ்வளவு உண்மையாக இருந்தோம், எனக்கு ஏன் இந்த ஒரு நிலைமை, ஏன் என்னை யாரும் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க என்ற ஒரு ஏக்கம்தான் உங்களுடைய வாழ்க்கையில கோபமாக வெளிப்பட ஆரம்பித்திருக்கும். உங்களை யாராவது காயப்படுத்தும் போது அழுகையாக வெளிப்பட வேண்டிய உணர்ச்சி உங்களுடைய மேஷராசி குணத்தால் கோபமாக மாறிவிட ஆரம்பிக்கும். உங்களை அவமதிப்படுத்த ஒரு அன்பான அரவணைப்பு தேவைப்படும் நேரத்தில் உங்களுடைய கோபத்தை பார்த்து எல்லாரும் தூரமாய் ஓடிவிடுகிறார்கள் என்பதுதான் ஒரு சோகமான ஒரு விஷயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உண்மையா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நீங்கள் ஒரு சில இடங்கள்ல நிரூபிக்க நினைத்த சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் ஏன் இவ்வளவு ஓடுகிறீர்கள், ஏன் இவ்வளவு உழைக்கிறீர்கள், நீங்கள் யாருக்கோ எதையோ நிரூபிக்க துடித்து கொண்டு இருப்பீங்க. ஆனால் அது உங்களுடைய ஆழ்ந்த மனதுக்கு மட்டுமே தெரியும். உங்களை ஒரு காலத்தில் ஏளனமாக பார்த்த உறவினர்களுக்கோ, உங்களை மதிக்காத நண்பர்களுக்காகவோ அல்லது உங்களை கைவிட்ட காதலுக்கோ முன்னால் நான் யார் என்று காட்ட வேண்டும் என்ற ஒரு வெறி உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். அதனாலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நீங்கள் ஓடிக்கொண்டே இருப்பீங்க. இரவு பகல் பார்க்காமல், எந்த ஒரு நேரம் என்று பார்க்காமல் உங்களுடைய வாழ்க்கையில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். நான் இல்லாமல் நீ என்ன செய்வாய் என்று பார்க்கிறேன் என்று சவால் விட்டு சென்றவர்களின் முகத்திற்கு நேராக உங்களுடைய வெற்றியை கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்பதுதான் உங்களின் ஒரு நோக்கமாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கும். நீங்கள் வாங்கும் ஆடம்பர பொருட்களோ அல்லது நீங்கள் அடையும் பதவிகளோ உங்களின் ஆசைக்காக மட்டும் கிடையாதுங்க. அது உங்களை அசிங்கப்படுத்தியவர்களின் வாயை அடைப்பதற்காகவும் தான். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமான உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பதிலாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களின் வாழ்க்கையில இதுதான் ஒரு திருப்பு முனையாக இருக்கும். ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒரு திருப்பு முனையானது இருக்கத்தான் செய்யும். உங்களுக்கு அந்த திருப்பு முனை ஒரு மிகப்பெரிய வழியின் மூலத்தனமாகத்தான் இதுவரைக்கும் இருந்திருக்கும். அது ஒருவேளை ஒரு மரணமாக இருக்கலாம், ஒரு தீராத துரோகமாக கூட இருக்கலாம், அல்லது நீங்கள் நம்பிய தொழில் அல்லது வேலை முற்றிலும் முடங்கி போன தருணமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். இனி என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், இதற்கு மேல் என்னால் மீள முடியாது என்று நீங்கள் படுக்கையில் விழுந்து கிடந்த அந்த தருணம் தான் உங்களுடைய வாழ்க்கையின் திருப்பு முனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். அந்த வழியின் உச்சத்தில் தான் உங்களுக்கு ஒரு ஞானோதயம் பிறக்கவும் ஆரம்பிக்கும். அந்த ஒரு புயல் தான் உங்களை பழைய மேசராசியிலிருந்து புதிய மற்றும் முதிர்ச்சியான மேசராசியான உங்களை மாற்றவும் ஆரம்பித்திருக்கும். அந்த ஒரு வழி வராமல் இருந்திருந்தால் இன்று நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய இந்த ஒரு முதிர்ச்சி உங்களுக்கு கிடைத்திருக்காது என்பதையும் நீங்கள் நிச்சயமா புரிந்து கொள்ளவே வேண்டும். நீங்கள் மீண்டு வந்த சில கதைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் விழுந்த இடத்திலிருந்து மீண்டு வந்த அந்த ஒரு கதை ஒரு காவியம் போன்றது. உங்களை சுற்றி இருந்தவர்கள் எல்லோரும் இவன் கதை முடிந்தது, இனி இவனால் எழவே முடியாது என்று எழுதி உங்களை எவ்வளவோ நபர்கள் எழுதி ஒட்டவும் ஆரம்பித்தார்கள். உங்களிடம் கையில் காசு இருந்திருக்காது, மனதில் நிம்மதியும் இருந்திருக்காது, துணையான மனிதர்கள் கூட இல்லாமல் போயிருப்பாங்க. ஆனால் உங்களிடம் ஒன்று மட்டும் இருக்கும். அதுதான் மேஷம் ராசிக்குரிய போராட்டத்திற்கான ஒரு குணம். சாம்பலில் இருந்து எழக்கூடிய பீனிக்ஸ் பறவையை போல உங்களின் ஒவ்வொரு பலவீனத்தையும் பலமாக நீங்கள் மாற்றிக்கொள்வீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நீங்களே புனரமைத்துக் கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. இன்று நீங்கள் நிமிர்ந்து நிற்கிறீர்கள் என்றால் அதற்கு எந்த கடவுளோ அல்லது எந்த மனிதரோ காரணங்கள் கிடையாது. உங்களின் அசாத்தியமான உழைப்பும் நான் தோற்று போக மாட்டேன் என்ற உங்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காரணமாக இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய தேதி முதல், அதாவது நாளை முதல் உங்களுடைய முயற்சி இப்போது பலன் தர ஆரம்பிக்கும். நீங்கள் கடந்த காலங்களில் போட்ட உழைப்பு, தூங்காமல் உழைத்த இரவுகள், அவமானங்களை சகித்து கொண்ட நீங்கள் செய்த முயற்சிகள் எதுவும் வீண் போகவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைக்குள் அந்த விதைகள் இப்போது மரமாக வளர்ந்து உங்களுக்கு பலன் தரக்கூடிய கனிந்து வரும் ஒரு நேரமும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் எப்போதோ எழுதிய ஒரு தேர்வு, எப்போதோ கொடுத்த ஒரு பிசினஸுக்கான சில முடிவுகள், அல்லது நீங்கள் நீண்ட நாட்களாக பின்தொடர்ந்த
ஒரு வாடிக்கையாளர் இப்போது உங்களுக்கு சாதகமாக மாறவும் ஆரம்பிப்பார்கள். நமக்கு ஏன் இன்னும் பலன் கிடைக்கவில்லை என்று நீங்கள் சோர்ந்து போன அதே புள்ளியில் உங்களின் முயற்சிகளுக்கு இரட்டிப்பு பலனானது கிடைத்து உங்களை சுற்றி உள்ளவர்கள் வியந்து பார்க்கும்படி உங்களுடைய தகுதியானது உயர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில வரக்கூடிய நாட்களில் நிச்சயமா உயரவும் ஆரம்பிப்பீங்க. ஒரு புதிய மனிதர்கள் மூலம் உங்களுடைய முன்னேற்றமானது இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். சமூகத்தில் அல்லது நீங்கள் இருக்கும் துறையில் ஒரு செல்வாக்கு மிக்க மனிதரின் தொடர்பு இப்போது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இந்த புதிய கனெக்ஷன் மூலம் உங்களின் பொருளாதார மற்றும் தொழில்முறை வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக மாறவும் ஆரம்பிக்கும். உங்களால் அணுக முடியாமல் இருந்த பெரிய உயரங்களை இந்த நபரின் ஒரு சிறிய பரிந்துரை அல்லது உதவி உங்களுக்கு மிக எளிதாகவே சாத்தியமாக்கி எல்லாத்தையுமே தேடி கொடுக்கும். மேசம் ராசியின் தனிப்பட்ட திறமைகளை இந்த ஒரு நபர் சரியாக புரிந்து கொண்டு உங்களுக்கு புதிய தளங்களையும் அறிமுகப்படுத்தி கொடுப்பார். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கவும் இந்த ஒரு மனிதர் நிச்சயமாக பயன்பெறவும் ஆரம்பிப்பார். இந்த தொடர்பை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் பல மடங்கு உயர்த்தி கொள்வீங்க. வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. நீங்க எடுத்த முடிவு உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த ஆரம்பிக்கும். சில நாட்களுக்கு முன்பு அல்லது இப்போது நீங்கள் எடுக்க போகும் ஒரு அதிரடியான ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கையையே அடுத்த கட்டத்திற்கு உயர்த்த போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். மேசம் ராசிக்காரங்க பொதுவாக முடிவுகளை வேகமாகவும் தைரியமாகவும் எடுக்கக்கூடிய ஒரு நபர்கள். இந்த விஷயத்தில் ரிஸ்க் எடுக்கலாமா என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் அந்த ஒரு முடிவு தான் உங்களுடைய வாழ்க்கையின் தலைவிதியை மாற்றப் போகிறது என்பது ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியாது. அது அனைத்துமே உங்களுக்கு போக போகத்தான் தெரிய ஆரம்பிக்கும். உங்களை சுற்றி உள்ளவர்கள் இது தப்பான முடிவு, இதில் எவ்வளவு ரிஸ்க் இருக்கிறது என்று உங்களை பயமுறுத்தினாலும் உங்களுடைய உள்ளுணர்வை நம்பி நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு முடிவு உங்களுக்கு பேராதரவை தந்தும் உங்களை பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மிக உயர்ந்த இடத்தில் அமர வைக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். பணமும் அதனுடன் வாய்ப்புகளும் சேரக்கூடிய நேரமும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இருக்கும். இதுவரை உங்களிடம் திறமை இருந்திருக்கும், ஆனால் அதனை மூலதனமாக்க பணமோ அல்லது சரியான வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருக்காது. சில நேரங்களில் பணம் இருக்கும், வாய்ப்பானது இல்லாமல் போயிருக்கும். ஆனால் இப்போது மேச ராசிக்கு பணமும் அதற்கேற்ற தரமான வாய்ப்புகளும் ஒரே நேரத்தில் தேடி வரப்போகிறது. ஒரு புதிய ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்கவும் ஆரம்பிக்கும். அதே ஒரு நேரத்தில் அதை செய்து முடிப்பதற்கான அட்வான்ஸ் தொகையும் உங்களுடைய கையில் வந்து சேரவும் ஆரம்பிக்கும். பணப்புழக்கம் தாராளமாக இருப்பதால் உங்களின் பழைய கடன்களை அடைத்துவிட்டு புதிய முதலீடுகளை பற்றி நீங்கள் யோசிக்க தொடங்கவோ ஆரம்பிப்பீங்க. பொருளாதார ரீதியாக நீங்கள் நிமிர்ந்து நிற்கும் ஒரு பொற்காலம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நமக்கு யார் இருக்கிறார்கள், இந்த ஒரு சுமையை நாம் தனியாகத்தான் சுமக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கும் போது முற்றிலும் எதிர்பாராத ஒரு திசையிலிருந்து உங்களுக்கு ஒரு உதவிக்கரமானது நீட்டப்படும். அது நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு பழைய நண்பராகவோ தூரத்து உறவினராகவோ அல்லது உங்களுக்கு அறிமுகமே இல்லாத ஒரு புதிய மனிதராகவோ கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். உங்களின் இக்கட்டான ஒரு சூழ்நிலையை உங்களின் பெரிய மனக்கவலையை தீர்ப்பதற்கு இந்த மனிதரின் உதவி ஒரு சஞ்சீவி மூலிகை போல வேலை செய்யவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிக்கும். இந்த ஒரு ஆதரவு உங்களுக்கு பிரபஞ்சத்தின் மீதுள்ள நம்பிக்கையை மீண்டும் வரவழைக்கவும் நிச்சயமாக பயனை தேடி கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக இருக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் காத்திருந்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.